ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் டிஃபனுக்கு, அது போக நம்ம டின்னருக்கு இதை நம்ம சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த குழிப்பணியார சட்டி வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கிறேன். நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு கொஞ்சம் போட்டதுக்கு பிறகு சீரகம் கொஞ்சம் நான் போட்டிருக்கிறேன். விருப்பம்னா சீரகம் போடலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் சீரகம் போடாமலும் விடலாம். இது கூட நம்ம வெந்தயம் சேர்க்க வேணாம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா காயட்டும். இப்போ காஞ்சதுக்கு பிறகு நான் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். இப்போ நல்லா வதங்கிறதுக்கு நல்ல வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் உப்புத்தூள் இதோடு நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இது கூட வந்து கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொத்தமல்லி தலையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ கொத்தமல்லி தலையை நான் பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லியையும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ கொத்தமல்லியையும் சேர்த்துட்டு நல்லா ஓரளவு மிக்ஸ் பண்ணி வேக விடணும். இப்போ நம்ம இது வந்து காரமாக தேவைன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் நம்ம சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி மிளகுத்தூள் சேர்க்கலாம், அப்படி இல்லாட்டி கட்டர் தூள், அதாவது மிளகா வத்தல் தூள், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவு வேக விட்டுருக்கிறேன். இது வெந்ததுக்கு பிறகு இதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் மாதிரி ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கு பிறகு நான் குழிப்பணியாரம் எந்த மாவில் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கிற மாவு தான். அதாவது இட்லிக்கு ஊற வச்சு அரைச்சி 8 ஹவர் புளிக்க வச்ச மாவை தான் நான் இன்றைக்கி குழிப்பணியாரத்துக்கு எடுத்துருக்கிறேன். குழிப்பணியாரத்துக்கு நம்ம வேறு மாதிரி ஒரு மாவும் எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இட்லி மாவுலேயே செய்யலாம் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து வெங்காயமும் கொத்தமல்லி, சிலவங்க வந்து தக்காளியையும் அரைச்சி போட்டு இதில் சேர்த்துக்குவாங்க. நான் தக்காளி போடலை, பிள்ளைகளுக்கு பிடிக்காதுன்னு. அது போக பசலிக்கீரையும் இதோட அரைச்சி போட்டு சேர்ப்பாங்க. நான் வெங்காயம் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு இதை நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நம்ம மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை போட்டுட்டு மாவில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு காரமாக இருக்கணும்னு சொன்னால் கட்டர் தூள், அப்படி இல்லாட்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் கட்டர் தூள் சேர்க்கலை, ஏன்னா என்னோடய சின்ன மகளுக்கு பிடிக்காது. அப்படிங்கிறதுனால, காரமாக இருந்தால் பிடிக்காதுங்கிறதுனால சும்மா நான் குழிப்பணியாரத்தை ஊற்றிட்டு இது கூட சட்னி ஒன்று செய்யலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழிப்பணியார சட்டி வந்து நான் வாங்கினேன், அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த குழிப்பணியார சட்டி வந்து ஒரு 250 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு குழிப்பணியார குழியிலையும் நம்ம வந்து தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் போட்டிருக்கிறேன். கடலெண்ணெய் போட்டதுக்கு பிறகு எண்ணெய் துணி வச்சு கொஞ்சம் நம்ம அந்த எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி எண்ணெய் துணி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டால் நல்லது. அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. நம்ம குழிப்பணியார சட்டியை வந்து ஓரளவு அப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் துணி வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குழிப்பணியாரம் ஒவ்வொன்றா ஊற்றுறேன். இப்போ இதில் சிலர் வந்து பசலிக்கீரையை அரைச்சி போட்டுக்குவாங்க, தக்காளி அரைச்சி போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்க அதாவது தக்காளி, மிளகா வத்தல் எல்லாம் அரைச்சி போட்டு காரமாகவும் செய்வாங்க. அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குழந்தைங்களும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் கொத்தமல்லியும் வெங்காயமும் மட்டும்தான் போட்டு வதக்கி இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதே மாவில் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் அதை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணால் ஸ்வீட்டாக வரும். குழிப்பணியாரம் வந்து ஸ்வீட்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி, அதாவது சின்ன ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நான் இதை திருப்புறேன். அப்படி இல்லாட்டி குழிப்பணியாரத்துக்குன்னு ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அதில் கூட நீங்கள் திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டதுக்கு பிறகு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது.
இப்போ இதுக்கு வந்து நான் பச்சை சட்னி, அதாவது பச்சை மிளகாய் சட்னி தான் நான் அரைச்சிருந்தேன். இப்போ வந்து பாருங்கள், குழிப்பணியாரமெல்லாம் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. சிலர் வந்து இதுக்கு சாம்பார் ஊற்றியும் சாப்பிடுவாங்க. ஆனால் கார சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிப்பாக நீங்கள் செய்யணுன்னா இட்லி மாவு எடுத்து நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக லேசாக உப்பு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற்றி எடுத்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கும் குழிப்பணியாரம். சின்ன பிள்ளைகளுக்கு ஈவினிங் டிஃபனுக்கு குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு ஸ்வீட்டாகவும் செஞ்சேன். அந்த வீடியோவையும் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், குழிப்பணியாரமெல்லாம் நாம் ஒரு பிளேட் ஒன்றுக்கு எடுத்து வச்சிடலாம். இல்லாட்டி இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு நீங்கள் இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சியும் எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா இன்னும் வெந்திருக்கும். ஒரு முக்கால்வாசி வெந்திருந்தாலே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சிலருக்கு வந்து ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கொஞ்சம் வெளிப்பக்கம் நல்லா இருக்கணும்னு நினச்சாக்க கொஞ்சம் எண்ணெயை வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்பலாட்டி ஸ்பூனில் லைட்டாக மேலே எண்ணெயை கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். இப்போ இது வந்து நான் நாட்டு சர்க்கரை போட்டு இனிப்பாக செய்கிறேன். இப்போ நாட்டு சர்க்கரை நான் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் வந்து மாவை நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சிலர் வந்து இதில் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டு செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஏலக்காய் பொடியும் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன், ஏன்னா கொஞ்சமாக செய்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். ஆனால் அப்படியும் நான் இதை சாப்பிட்டு பார்க்கல கொஞ்சம் இனிப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அதனால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து குழிப்பணியார சட்டியில் எண்ணெயை கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம எப்பயுமே ஊற்றையில் கார்னர்லேருந்து ஊற்றிட்டு போகணும். ஏன்னா மிடில் ஊற்றினா ஃபஸ்ட்டாகவே மிடில் வெந்துடும். அதே சமயம் இனிப்பாக செய்யும் பொழுது அது இனிப்புங்கிறதுனால டக்குன்னு இந்த சட்டியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வரும். ஆனால் பிடிச்சாலும் அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது கசக்கலை. நான் ஃபஸ்ட் டைம்னால எனக்கும் இது தெரியாது. நான் இப்போ எல்லாம் ஊற்றி எல்லாம் வச்சதுக்கு பிறகு மிடில் வந்து லாஸ்ட்டாக ஊற்றினா என்னென்னா மிடில் உள்ளது ஃபஸ்ட்டாக வெந்துருங்கிறதுனால லாஸ்ட்டாக ஊற்றிட்டு இதையும் நான் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து பார்த்தேன். இப்போ இதை வந்து இது வந்து சும்மாவே கூட நம்ம சாப்பிடலாம். என்னென்னா இது ஏற்கனவே இனிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா சாப்பிடலாம். இப்போ இனிப்புங்கிறதுனால நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மாதிரி வச்சுக்குவோம். அந்த பாருங்கள், ஓரளவு நல்லா வெந்திருக்கு, மஃபின்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் மெதுவாக திருப்பி பார்த்தேன். கீழே கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அடிச்சிக்கணும். அப்படின்னா நெய் கூட நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் போட்டால் இன்னமும் வாசனையாக இருக்கும். நான் அதனால் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி எடுத்தேன். ஆனாலும் நல்லா வந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் ஒரு சிலதுகள் கொஞ்சம் உடஞ்சி வந்துச்சு. ஆனாலும் அது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் செகண்ட் இதை ஊற்றி வச்சு எடுத்தேன். அப்புறம் பாருங்கள், எல்லாம் திருப்பி போட்டு வச்சேன். திருப்பி போட்டு வச்சதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பின்பக்கமும் நல்லா வெந்து முன்பக்கமும் நல்லா வெந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது ஈவினிங் ஒரு அவசரத்துக்கு நம்ம டிஃபன் மாதிரி செய்யணுன்னா இதை மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தா இனிப்பாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய குழந்தைங்க வந்து இனிப்பை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நானும் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கருகி போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி அந்த கருப்பாக இருக்கிறத சாப்பிட்டு பார்த்தேன். ஆனால் அது கருகி இருக்கலை. அது என்னென்னா இந்த நாட்டு சர்க்கரைனால கொஞ்சம் டக்குன்னு மிடில் உள்ளது கூட வெந்துருச்சு. அதனால தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் கசக்கலை, லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருந்துச்சு. ஆனாலும் டேஸ்டியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.